இந்த வீக்கோட ஒஸ்ட் பிளேயர் அப்படின்ற பேரில் சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க 2 பேரை தேர்வு செஞ்சு இவங்க 2 பேரையும் ஒஸ்ட் பிளேயராக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. நான் இப்போ வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு பர்ஃபெக்டான ஒஸ்ட் பிளேயரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அது இந்த வீக் தான். ஏன் அப்படின்னா அந்த டீமே ஒஸ்ட்டாக நம்ம போட்டு அந்த டீமே ஜெயிலுக்கு அமைச்சிருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த ஒட்டுமொத்த கேமையுமே கெடுத்து விட்ட ஒரு பெரிய பங்கு வந்து அந்த டீமுக்கு இருக்குது. அப்படின்றப்ப அதிலிருந்து யார் ஒரு மெயினான 2 ஆட்களோ அவங்கள வந்து ஒஸ்ட் பிளேயராக தேர்ந்தெடுத்தது பர்சனலாக ரொம்பவுமே ஓகேவா தோணுச்சு. ஆனால் இவங்க 2 பேர் ஒஸ்ட் பிளேயர் தான். இருந்தாலும் இவங்க இப்போ பண்ணுற ஒரு விஷயத்தினால இதுக்கு வரைக்கும் இதே விஷயத்த இன்னொருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதே அந்த ஒரு விஷயந்தான். கேம் விளாட மாட்டாங்க, எந்த ஒரு டாஸ்க்கும் பண்ண மாட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது இந்த இரிட்டேட் பண்ணுறது. அப்புறம் யாருன்னா ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த ஒரு விஷயத்த கேட்காம இந்த ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையுமே எப்படியாவது இரிட்டேட் பண்ணி அது மூலியமாக கேம் விளையாடுறது தான். இப்போ அதையவே இவங்க 2 பேரும் சேர்ந்து கவர் பண்ணிட்டாங்களே, இப்போது அந்த அம்மா என்ன பண்ணும் பொழப்புக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் இந்த கூட்டத்தில் இருந்து மறைஞ்ச ஒரு ஜீவனை பார்த்தீங்களா? அது யாருன்னு தெரிஞ்சு அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.